இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். பெரம்பூரில் முதலமைச்சர் விஜய் அதிரடி களப்பணி. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தனது சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு முதல் முறையாக வருகை தந்தார் முதலமைச்சர் விஜய். அங்கு புதிய தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் இ-சேவை மையம், நியாய விலைக்கடை ஆகியவற்றை பார்வையிட்டார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு மின்னணு அட்டைகளை வழங்கியதோடு மின்சார பேருந்து பணிமனையிலும் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினார். தாவேகாவின் வியூகம் டார்கெட் 120. தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் இலக்கை டார்கெட் 120 என நிர்ணயித்து அதிரடியாக களமிறங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பிற கட்சிகளில் உள்ள முக்கிய புள்ளிகளை தங்கள் பக்கம் ஈர்க்கும் முயற்சிகளில் அக்கட்சி ஈடுபட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்து வருகின்றன. குறிப்பாக அதிமுக தரப்பிலிருந்து 6 எம்எல்ஏக்களை குறிவைப்பதாக பேசப்படுகிறது. நில அபகரிப்பு புகார் துரித நடவடிக்கை. சென்னை ஆலந்தூர் பகுதியில் ஜோதி தியேட்டர் அருகே உள்ள சுமார் 5500 சதுர அடி நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்களின் சொத்துரிமையை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக உள்ளது. ஸ்மார்ட் ரேஷன் கார்டு. தமிழகத்தில் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பள்ளி மாணவர் விளையாட்டு திறன். அரசு பள்ளி மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கு பிரத்யேக பாட புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன. அமைச்சரவை கூட்டம். பல்வேறு தொழில் திட்டங்கள் குறித்து விவாதிக்க வரும் 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. பாமக முக்கிய ஆலோசனை கூட்டம். விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திடீரென்று சந்தித்து பேசினார். வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள பாமகவின் 38வது ஆண்டு விழா ஏற்பாடுகள், கட்சியின் வளர்ச்சி பணிகள் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. ஹைடெக் நகரமாகும் பெரம்பூர். பெரம்பூர் தொகுதியை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றும் முயற்சியில் தாவேக நிர்வாகிகள் இறங்கியுள்ளனர். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களின் அன்றாட தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்ய பல்வேறு செயலிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அக்கட்சி நிர்வாகிகள் விளக்கமளித்துள்ளனர். சாதி சான்றிதழ் ஒரே நாளில். மக்கள் வரவேற்பு. பெரம்பூர் தொகுதியில் அரசு சேவைகள் மிக வேகமாக வழங்கப்படுவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காலையில் விண்ணப்பித்தால் மாலையே சாதி சான்றிதழ் கிடைத்துவிடுகிறது என பொதுமக்களில் பலர் முதலமைச்சரின் தொகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்தை பாராட்டி பேட்டி அளித்துள்ளனர். கட்சி மாறிய விவகாரம். எம்.ஆர். விஜயபாஸ்கர். அரசியல் கட்சி மாற்றம் குறித்த வதந்திகளுக்கு பதிலளித்துள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கர், தாவக தரப்பிலிருந்து அழைப்பு வந்ததன் பேரிலே நாங்கள் விருப்பத்துடன் இணைந்தோம் என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இது அரசியல் களத்தில் முக்கிய விவாதமாக மாறியுள்ளது. பெரம்பூர் மக்களின் குரலுக்கு தனி இணையதளம். பெரம்பூர் தொகுதி மக்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய மக்கள் சேவை தளம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் tvkcm.com என்ற இணையதளம் மூலமோ அல்லது 9498500444 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமோ சாலை, குடிநீர், மின்சாரம் தொடர்பான தங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். கவி பேரரசு வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது. இலக்கிய உலகிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்தியாவின் உயரிய விருதான ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் இந்திய துவ ஞானி டாக்டர் கரண் சிங் இந்த விருதை வழங்கினார். இலக்கிய பங்களிப்பிற்காக அவருக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வரலாற்று வெற்றி. இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. 270 ரன்கள் வித்தியாசத்தில் எதிரணியை தோற்கடித்த இந்திய வீராங்கனைகளை கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் நேரில் சந்தித்து தனது பாராட்டுகளை தெரிவித்து உற்சாகப்படுத்தினார்.
கால்பந்து போட்டியில் உற்சாகம். முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பூந்தமல்லியில் 24 அணிகள் பங்கேற்ற பிரம்மாண்ட கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாசம் அவர்கள் பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்தினார். இளைஞர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்தது. அவதூறு வழக்கு. முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் நோட்டீஸ். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்க லஞ்சம் பெறப்பட்டதாக குற்றம் சாட்டிய தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் பொறுப்பாளர் நந்தகுமார் மீது முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துள்ளார். 48 மணி நேரத்துக்குள் மன்னிப்பு கோர வேண்டும் அல்லது 50 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரின் மனிதாபிமானம். மனு அளிக்க நடந்து வந்த மாற்றுத்திறனாளி ஒருவரிடம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கனிவோடு விசாரித்துள்ளார். அவரது தேவையை புரிந்து கொண்ட ஆட்சியர் உடனடியாக ஒரு சைக்கிளை வழங்க ஏற்பாடு செய்துள்ளார். அரை மணி நேரத்தில் உதவியை பெற்ற அந்த மாற்றுத்திறனாளி ஆட்சியரின் செயலை கண்டு நெகிழ்ச்சியுடன் பேட்டியளித்தார். களத்தில் குதிக்கும் இந்திய அணி. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடங்க உள்ள நிலையில் இந்திய அணியினர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்தில் சந்திப்போம் என்ற உறுதியுடன் வீரர்கள் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருவது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரின் எளிமை. வியட்நாம் நாட்டில் ஆசியாவின் குழும நிர்வாக இயக்குனர் பாம் சாம் சாவ் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்ட பொம்மை காரை குழந்தை போன்ற ஆர்வத்துடன் முதல்வர் விஜய் பார்த்து ரசித்தது அங்கிருந்தவர்களை கவர்ந்தது. பழனி கோயில் நிலம். சார் பதிவாளர் சஸ்பெண்ட். பழனி கோயில் நிலங்களை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கோயில் நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நெகிழ்ச்சியான தருணம். முதல்வரின் கனிவு. பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜயை நோக்கி ஒருவர் தனது செல்பேசியை பரிசாக வீசியுள்ளார். அதை கவனித்த முதல்வர் கோபப்படாமல் அந்த தொலைபேசியின் உரிமையாளரை அடையாளம் கண்டு அதை அவரிடமே பாதுகாப்பாக கொண்டு சேர்க்குமாறு தனது பாதுகாவலரிடம் சைகையால் அறிவுறுத்தினார். அமைச்சர் மரிய வில்சன் வழக்கில் நீதிமன்றம். சொத்து தகராறு வழக்கில் அமைச்சர் மரிய வில்சன் வரும் ஜூலை 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற சமரச தீர்வு மையத்தில் நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி GK இளந்திரையன் உத்தரவிட்டுள்ளார். குடும்ப பிரச்சினை தொடர்பான இந்த வழக்கை பேசி தீர்க்க நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள். குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக அட்டை வழங்க உத்தரவிட்டுள்ள அரசு விரைவில் ரேஷன் பொருட்களை பொதுமக்களின் வீடு தேடி வழங்கும் திட்டம் குறித்து ஆலோசித்து வருவதாக அமைச்சர் அப்டேட் கொடுத்துள்ளார். இது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. வானிலை எச்சரிக்கை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 18ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து வெயில் சுட்டெரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டப்படிப்பு விண்ணப்ப கால அவகாச நீடிப்பு. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் முதுநிலை சட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இருந்த கடைசி நாள் ஜூலை 17ஆம் தேதி மாலை 5:45 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ள மாணவர்கள் கீழ்கண்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். வானிலை எச்சரிக்கை. அடுத்த சில நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறை விளக்கம். தமிழகத்தில் கொரோனா தொற்று குறித்து பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. ரயில்வே டிக்கெட் புதிய விதி. டிஜிட்டல் முறையில் புக் செய்யப்படும் பொதுப்பிரிவு டிக்கெட்டுகளுக்கு ரயில்வே செயலி மூலம் காண்பிப்பது மட்டுமே செல்லும். ஸ்கிரீன்ஷாட் ஏற்றுக்கொள்ளப்படாது. பிணைய பத்திர ஏலம். 2000 கோடி மதிப்பிலான பிணைய பத்திரங்களை ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. காவல்துறை இடமாற்றம்.
லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஜிபி மற்றும் ஐஜி பொறுப்புகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பாடநூல் கழக நியமனம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லைலா மணி நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ படிப்பு சேர்க்கை. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். வாக்காளர் பட்டியல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஆன்லைனில் விண்ணப்பிப்பவர்கள் பெற்றோரின் விவரங்களை சமர்ப்பிக்கும் வகையில் புதிய நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. ஏவுகணை தயாரிப்பு. உள்நாட்டிலே ஏவுகணைகளை தயாரிக்க தனியார் நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அரசு நிகழ்ச்சிகள். அரசு நிகழ்ச்சிகளில் மாநில பாடல்கள் இசைக்கப்பட்ட பிறகு வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருந்துகள் விற்பனை. 12% மேல் ஆல்கஹால் கலந்த இருமல் மருந்து மற்றும் டானிக்குகளை மருத்துவர் பரிந்துரை சீட்டு இல்லாமல் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரயில் ரத்து மாற்றம். பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில் சேவைகள் மாற்றம் மற்றும் பகுதி நேர ரத்து செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு ரயில்கள். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திருவனந்தபுரம் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இபிஎஃப் வட்டி. தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கான இபிஎஃப் வட்டி விகிதத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. ஆன்லைன் பத்திரப்பதிவு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் முழுமையாக ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.